தர்மத்தை காப்பவன் மானத்தையும் காப்பான். ஸ்ரீ குருப்பியோ நமகா. மகாபாரதத்தில் பாண்டவரை தூது அழைத்து தனது வஞ்சக நெஞ்சினால் தாயக்கட்டை ஆடி வென்றுவிட்டான் சகுனியின் துணையுடன். அவர்கள் அடிமையானார்கள். அவரை பழி தீர்த்து கொள்ள திரௌபதியை அழைத்து மானபங்கம் செய்ய விரும்பினான். சபைகள் முன்னால் அனைவரும் பேச முடியாமல் மௌனமாக அமர்ந்தார்கள். பாண்டவர்கள் தன் மனைவியை அவமானம் படைக்க நினைத்த துரியோதனை எதிர்த்து ஒன்றும் பேச முடியாமல் கவலையுடன் கண்ணீருடன் அமர்ந்திருந்தார்கள். திரௌபதியை அழைத்து தனது துஷ்டன் தம்பியுடன் அவர் உடையை கலைக்க செஞ்சான். அங்கிருக்கும் பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவரும் துரியோதனை எதிர்த்து ஒன்றும் பேச முடியாமல் பயத்தில் அமர்ந்திருந்தார்கள். திரௌபதி அனைவரும் வேண்டிக் கொண்டிருந்தாள். யாரும் உதவ முன் வரவில்லை. ஆனால் மனமுருகி கிருஷ்ணரை நினைத்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று தன் நிலைமை மறந்து அனைவரும் நடப்பது என்று தெரியாமல் இரு கை தூக்கி கிருஷ்ணனே கதி என்று பொருந்தி வேண்டிக் கொண்டாள். தன் பக்தனுக்கு ஒரு குறை என்றால் இறைவன் பொறுத்து கொள்வானா? கடல் அலை போல் ஓடி வந்தான். தன் உடையை அவுத்து கொண்டிருக்கும் துரியோதனவாதிகள் அவுக்க கடல் அலைகள் போல் வந்து கொண்டே இருந்தது. எவ்வாறு என்றால், அயோக்கிதனம் செய்த மனிதனின் துன்பங்கள் எவ்வாறு வருமோ அதுபோல வந்து கொண்டே இருந்தது. எல்லோரும் வாய் அணைத்து தகைத்து அமைதியாக நின்றிருந்தார்கள். நடப்பது என்ன என்று யாருக்கும் தெரியவில்லை. பகவான் கிருஷ்ணனின் லீலையை அன்று கிருஷ்ணா கிருஷ்ணா அப்போதான் கிருஷ்ணனின் லீலைக்கு புரிஞ்சது. திரௌபதி தன் மானம் காக்கப்பட்டால் பாண்டவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். மனமுருகி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயா என்று கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று இன்று நாம் வேண்டிக் கொண்டால் நமது குடும்பத்தையும் மேல் நோக்கி வளர வைப்பான். தர்மத்தை காட்டவன் மானத்தை காப்பான். நன்றி.